உங்க ஆளு ஜெயிச்சிட்டாடா. பின்ன ஜெயிக்காம எப்படிடா? அவ என்னோட ஆளாச்சேடா. Congratulations, Asha. Thank you. Can I have a photo, please? Oh, sure. 1 minute. Yeah. பேப்பர்ல ஒரு செய்தி வரப்போகுது. நீ கூட நினைப்ப யார் இந்த நியூஸ் கொடுத்த ஜர்னலிஸ்ட்னு. அப்படியா? ரெடி? ரெடி. Thank you. என்ன அழகா இருக்கா பாரா. பாத்தியாடா அழக? என்ன ஃபிகர்! ரம்பையா, ஊர்வசியா, மேனகையா? பாக்குறவனோட மனசு அப்படியே வெடிச்சிரும் போ. Shut up, you bloody scoundrel. டேய் ஸ்ரீகாந்த், இந்த பொண்ணோட கடைக்கன் பார்வை மட்டும் என் மேல பட்டிருந்தா உனக்கு பிரமாதமான பார்ட்டி கொடுத்து தூள் பண்ணிருப்பா. அது சரி, பார்ட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை கவர் பண்ண கத்துக்கடா. டேய் மெதுவா பேசுறா. அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நல்ல குடும்பத்து பொண்ணு. சுமாகர குண்டா, இந்த உலகத்துல பணத்தை கண்டு மயங்காத பொண்ணுங்களே கிடையாதுடா. பணத்தை வீசி எறிஞ்சா தானா வருவா. ஸ்ரீகாந்த், எந்த பொண்ணுங்களை இப்படி எல்லாம் தப்பா பேசக்கூடாதுடா. வாங்க சார், வாங்க. ரத்தி தேவி இப்பதான் இப்படி போறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு மன்மதம் வந்துட்டாருடா. அவன் மேல என்ன ஆசைடா உனக்கு? நீ என்ன அவளை காதலிக்கிறியா? அவளுக்காக எங்க கூட சண்டை போட வரியா நீ? உங்க கூட சண்டை போடுறதுக்காக இப்ப நான் இங்க வரல. மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேச்சுக்கிட்டு இருந்தா உன் எலும்பு நொறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஆஷா, ஆஷா. எஸ், நான் உன்னை எங்க தேடுறது? என்ன விஷயம்? ஞாபகம் இருக்கா? போட்டோ எடுக்கும்போது ஒரு பெரிய ஆர்டிகல் உன்னை பத்தி எழுதுவேன்னு சொன்னேல? ஆமா, அதுக்கு என்னப்போ? இப்ப அந்த ஆர்டிகலுக்கு ஒரு அழகு கிடைச்சிருக்கு. You have been selected college's best athlete. அப்புறம் ஸ்காலர்ஷிப் கூட கிடைச்சிருக்கு. My God, உன்னை மாத்தி பத்திரிகை நிருபர்களுக்கு எங்க இருந்து தான் நியூஸ் வருதோ தெரியல. அந்த ஸ்காலர்ஷிப் விஷயம் எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏய், புரியல. நான் ரொம்ப நல்ல ஜர்னலிஸ்ட். வா, what a good journalist. பேனா கூட எடுத்துட்டு வர கூடாது. ஏய், இந்த எப்பவும் எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன மறந்துட்டேன். Take it. Thank you. ஒரு வேலை செய்யலாம். ஹோட்டலுக்கு போலாம். அங்க போய் இந்த ஆர்டிகல் எழுதிக்கலாம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் வந்தா லேட் ஆயிடும். எங்க அண்ணன் எனக்காக வெயிட் பண்ணும். என்ன? இம்பாசிபிள். நீ என்னமோ இம்பாசிபிள் சொல்றத பார்த்தா நீதான் எங்க அண்ணன் வீட்ல இருந்து வெளியே போறதையும் வெளியில இருந்து வீட்டுக்கு வரதையும் டைம் டேபிள் போட்ட மாதிரி சொல்ற. உங்க அண்ணன் எங்க சுத்துறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு பூராவும் உங்க அண்ணனை தெரியும். பாதி ராத்திரியில ஊரே தூங்கும் போது உங்க அண்ணன் மட்டும் இருட்டுல சந்து பொந்துகளை ரவுடுகளை தேடி அவங்களோட எலும்புகளை போராட்டத்தனமா உடைச்சிட்டு இருப்பாரு. சொல்லு, இது எந்த ஒரு சூதாட்டம்? மெட்ராஸ் சூதாட்டமா, சிங்கப்பூர் சூதாட்டமா? உங்க தலைவர் யாரு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது?
டேய் பொடியினங்களா, ஞாபகம் வச்சுக்க, நான் தான்டா இன்ஸ்பெக்டர் அசோக். இப்ப சொல்லு, யாரா அவன் இந்த சூதாட்ட கூட்டத்துக்கு தலைவன்? நமஸ்தே அப்துல்லா பாய். நமஸ்தே சேட், எப்படி இருக்கீங்க? சலாம் அலைக்கும் அப்துல்லா பாய். வாலைக்கும் சலாம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், வந்தனம். நம்பர் என்ன? என் நம்பர் 8யா? 8 வரது சான்ஸ் இல்ல, 5 தான் வரும். ஓ பரமாத்மா, யா இல்லல்லா, நான் பாவி, அயோக்கிய. ஆனா இந்த ஏழைங்கெல்லாம் சிரமப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த தொழிலை நான் செய்யறேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் இறைவா. ஐயோ, அந்த நம்பரையே காணமே, எல்லாம் நாசமா போச்சு. பாரியா, அந்த ஏசிய காணா. என் நம்பர் இல்லையே. அப்ப நீதானே இந்த ஊருக்கு சூதாட்ட கிங், சூதாட்டத்துக்கு தலைவன் அப்துல்லா? போடிப்பையா, இந்த ஊருக்கு நீ புதுசா இன்ஸ்பெக்டரா வந்திருக்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்துல்லா கான் இருக்கிற பக்கம் பழைய இன்ஸ்பெக்டரா இருந்தா தலை வச்சு கூட படுக்க மாட்டான், ஜாக்கிரதை. சரி, அதனால பரவாயில்ல. இன்னையில இருந்து நீயும் நானும் தினசரி சந்திச்சாகணும். என்னுடைய ஆள் உனக்கு அப்துல்லாவை எப்படி சந்திக்கணும், எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுப்பான். நீ செய்யற இந்த காரியத்துக்கு அப்துல்லா கான விரோதிச்சுக்கிறதா அர்த்தம். உனக்கு இந்த அப்துல்லாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணா, இந்த பணத்தை வாங்கிக்கடா. இன்ஸ்பெக்டர், எல்லார்கிட்டையும் வாலாட்டுற மாதிரி இந்த அப்துல்லா கான் கிட்ட வாலாட்டாத. உயிர் மேல ஆசை இருந்தா வந்த வழிய திரும்பி போயிடு. அல்லாவோட பேரை கெடுக்கிற அப்துல்லாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு உன்னை பத்தி உனக்கே தெரியாது அப்துல்லா. என்ன இது? ஐயோ, என்ன இது அநியாயமா இருக்கு? இப்படி ஏமாத்தானே? மட ஜனங்களா, உங்க கண்ணு தெரிந்து பாருங்க. மாடா ஒழிச்சு சம்பாதிக்கிற பணத்தை கெட்ட வழியில செலவழிக்கிறீங்க. நீங்க வறுமையில இருந்து தப்பிக்கலாமே இவங்க கிட்ட வந்து சூதாடுறீங்க. ஆனா இந்த அயோக்கியன் கிட்ட உங்க பணத்தை இழந்து மறுபடி பட்டியல சாவ போறீங்க. பாருங்க எப்படி ஏமாத்தான்னு. அவனுக்கு தேவையான நம்பர் மட்டும் தான் வச்சிருக்கான். இது வச்சுதான் அவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். எல்லாம் தள்ளிப்போங்க. அப்துல்லா, ஜனங்களுக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப நீயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றியா, இல்ல உன் எலும்ப உடைச்சு நானே ஈட்டுக்கு போட்டுமா? ஏன் எலும்ப உடைச்சு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போவியா? அப்துல்லாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போக இன்னும் எவனும் பிறக்கவே இல்லடா. அதுக்கு தாண்டா நான் பிறந்து வந்திருக்கேன். அப்துல்லா, வாழ வேண்டிய வயசுல ஏன் சீக்கிரமே சாகணும்னு துடிக்கிற இன்ஸ்பெக்டர்? உன்ன மாதிரி ஆளுங்களை சாவடிச்சுதான் நான் சாகணும்னு எங்க அம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அட அறிவிக்கிட்ட முண்டம், துப்பாக்கியில் 6 குண்டு தாண்டா இருக்கும்.
ஆஷா, just a minute. Thank you. என்ன இதெல்லாம்? ஆஷா, இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ். எப்பவாவது ஒரு அழகான பொருளை நான் பாக்குறேன்னு வச்சுக்க, உடனே போட்டோ எடுத்துருவேன். பாரு ஆஷா, உன்னோட இந்த அழகான முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னோட மென்மையான இதழ்கள், ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. இந்த போட்டோவை உங்ககிட்ட கொடுக்கவா, இல்ல நம்மளோட உண்மையான காதல் பரிசா நினைச்சு நானே எடுத்துட்டு போயிடுவா? ஸ்ரீகாந்த், என்னோட முகம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியுதா? ஆமா, ரொம்பவும் அழகா இருக்க நீ. அப்ப என்னோட உதடு மென்மையாவும் மதுரமாவும் இருக்கா? ஆமா. என்னோட கைய பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? உன்னோட இந்த கை ரோஜா இதழ் போல சாஃப்டா இருக்கு. என்னோட கால்? கால், உன்னோட இந்த அழகான கால் வாழைத்தண்டு போல அப்படியே வழவழப்பா இருக்கு. அப்போ இந்த செருப்பை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? ஆஷா, என்ன மிஸ்டர் ஸ்ரீகாந்த், காலை பத்தி வர்ணிச்சப்போ சந்தோஷப்பட்ட நீ செருப்பை பத்தி கேட்டா மட்டும் கோவப்பட்டா எப்படி? இந்த செருப்பு என்னமோ பழைய செருப்புதான், ஆனா இதால ஓங்கி அடிச்சேன்னா அதோட சத்தம் இந்த காலேஜ் முழுக்க நல்லா கேட்கும். ஆஷா, ஆஷா, உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செருப்பு கட்டிட்டல நீ, நாளைக்கு உன் ட்ரெஸ்ஸையே கட்டுறேன் பார். Shut up, you bloody rascal! இதுக்கு மேல நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். உன் தங்கச்சி காலேஜுக்கு படிக்க வந்து அவளை யாராவது இப்படி கிண்டல் பண்ணா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியாடா? என்ன ஜோஷா? பாத்தியா பிரபீலா, என்ன அவன் சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுட்டான். நான் சைக்கிள்ல வரும்போது என்ன கேட்காம திடீர்னு போட்டோ எடுத்தான். அதையே கண் முன்னாடியே கிஸ் பண்ணான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். இவன் யாரு என்ன போட்டோ எடுக்க? ஏய் மிஸ்டர், இந்த மாதிரி அயோக்கியத்தனமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ், ஒரே வயசு, என்ன வேணா செய்வோம். Who the hell are you to interfere? I am a journalist. என்னோட பத்திரிகையில உன்னோட அயோக்கியத்தனத்தை போட்டோவோட போட்டு உன்னை அவமானப்படுத்துவேன். அட சீவாய மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போவியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் சேர்மன் மோகன்ராஜோட ஒரே பையன். நான் நினைச்ச உன் பத்திரிகை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆமாமா, இவ்ளோ பெரிய மனுஷனோட பிள்ளையா இருந்து இந்த சின்னத்தனமான காரியம் செய்றியே. இது காலேஜ் மிஸ்டர், காலேஜ். உன் அப்பாவோட கிளப் இல்ல. எனக்கு காலேஜுக்கும் கிளப்புக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால உன்னோட மெரிட் எல்லாம் என்கிட்ட பலிக்காது மிஸ் ஜான் லெஸ். நான் பிரின்சிபால் கிட்ட உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவேன். பிரின்சிபாலால என்ன பண்ண முடியும்? அவன் இந்த வேலைக்கு வச்சதே எங்க அப்பா தான். அது மட்டுமா, பிரின்சிபாலுக்கு ஒரு மாசத்துல கிடைக்கிற சம்பளத்தை நான் ஒரு நாள்ல கொடுத்து கணக்க சரி கட்டிடுவேன். ஆஷா, இன்னைக்கு இங்க நடந்ததுக்கு பதிலா உன் வாழ்க்கை பூரா மறக்க முடியாத அளவுக்கு நான் செய்யறேனா இல்லையா பார். என் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல? அத கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கிறேன் பார். Be careful. பாத்தியா பிரமிளா, அவன் எவ்வளவு ஒரு மோசமான ஆளுன்னு. உங்க அண்ணன் வரட்டும், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி 2 நிமிஷத்துல அவன் பணத்தை முறை அடைக்கிறேன். வேண்டாம் பிரமிளா, பிரமிளா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. இங்க நடந்தது எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. ஏன்? காலேஜ்ல நடந்தது காலேஜோட போனதான் நல்லது. ஆனா இவன் வேண்டாம் பிரமிளா, ப்ளீஸ் ப்ராமிஸ் சொல்லு. சரிவா, கவலைப்படாத, ப்ராமிஸ். ஆனா இந்த மாதிரி பசங்க பக்கமே திரும்பாத. ஓஹோ, மறந்தே போயிட்டேன். நான் உன்னோட போட்டோக்களை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். இந்தா. தேங்க்யூ பிரமிளா. எழுந்திருடி. I am
ஐ எம் சாரி ஆஷா. சாரி கேட்டுட்டா மட்டும் போதுமா என்ன? உனக்கு கண்ணு கூடவா தெரியல? என் கையில இருந்து புக்ஸ் தவறி விழுந்துருச்சு. கையில இருந்து புக்ஸ் தவறி விழுந்துருச்சா? நீ சொல்றதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? மிஸ்டர், உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க காலேஜுக்கு அயோக்கியத்தனமும் அட்டூழியமும் செய்ய வந்திருக்கீங்க. இல்ல. என்ன? ஷர்மிளா, ஊர்மிளா, பார்வதி, சாவித்திரி, அருந்ததி, பிரமீளா, நீயா? எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கு, என் பேர் மட்டும் ஞாபகம் வரலையா? யார் அந்த சக்கலத்தங்களா? அவங்க எவ்வளவுங்க? ஆஹா, என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? அதுல பிரமிளா, என் பேச்ச கேளு. உன் பேரை என் இதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. வெளியே அது காட்ட முடியல. ஏன் நீ அப்படி பாக்குற? எப்படி இருந்தாலும் நான் தானே உன்னை கட்டிக்க போறவன். உன் காதலை கிண்டல் செஞ்சு பார்த்தேன். கிண்டல் காதலா? ஏ, நான் உன்னை காதலிக்க கூடாதா? காதல், அதுவும் நீ. ஆனா நான் எப்ப பார்த்தாலும் உன்னை இந்த யூனிஃபார்ம்ல எல்லாம் பாக்குறேன். அதோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கே. ஐயோ பிரமிளா, நான் மறந்துட்டேன். நான் உங்க ஞாபகத்துல இருந்தேன். ஆஷா கடைக்கு தான் போயிருக்கா. இப்ப வந்துருவா. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் போயிடு. ப்ளீஸ். பாத்தியா, மறுபடியும் வந்துட்டேல்ல, அதே எடுத்துக்க. நீ ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு உன் தங்க கிட்ட இவ்வளவு பயமா? அது என் தங்கச்சி மட்டும் இல்ல, அம்மா கூட. நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதனால ஒண்ணும் ஆயிடாது. அவ என்ன அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அவ்வளவுதான். அண்ணி, அண்ணா, சத்த வா ஆஷா வா. அட, என்ன டைடா இருக்கிற? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை ஏத்துக்கிட்டு நான் நடந்து நடந்து வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இரு இரு இரு. என்ன? அங்க எங்க போற? முகம் கழுவ. முகம் இப்ப எதுக்கு கழுவுறது? நல்லா தானே இருக்கு. வேர்வையா இருக்குண்ணா. வேறு எனக்கு தான் வருது. நீ கீழே பாத்ரூம் போயிட்டு போன் கட்டுவா. ஏன்? அடே, இந்த தண்ணி இந்த பைப் வர மாட்டேங்குது. என்னது? அப்படின்னா குழாயில் இந்த தண்ணி வர மாட்டேங்குது. காலையில நல்லதுன்னு வந்தது. அது கார்பரேஷன் பைப் தானே, எப்ப வரும் வராதுன்னு தெரியாது. பாரு, என் மூட் கிடைக்காது, போயிடு. அட, இது என் பேனாதான், கீழே வந்துச்சு. இல்லண்ணா, இது என்னோட பேனா. நான் தான் பிரமிளாவுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த பேனா எப்படி இங்க வந்தது? அப்போ பிரமிளா? யார் பிரமிளா? எனக்கு பிரமிளாக்கு மேல யாரும் தெரியாது. யார்? எலி. எலி. அப்போ இது யாருண்ணா? அது 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 ஏய், அண்ணா, உனக்கு எந்த பிரமிளாவும் தெரியாதுன்னு சொன்ன. அப்ப இது இவங்க யாரு? அது அது அங்கே கேட்டுக்க. எல்லா அண்ணியும் வாசல் வழியா தான் வருவாங்க. ஆனா இந்த அண்ணி இருக்காங்களே, பாத்ரூம் வழியா வந்திருக்காங்க. ஆஹா, எல்லாம் உன் அண்ணன் தான் காரணம். வாங்க அண்ணி, துண்டுல உடம்பு தொடச்சுக்கலாம். வாங்க. Come my child, yeah. தீபா, சீக்கிரம் இறங்குடா. நந்தி மாதிரி வழி அடைச்சுக்கிட்டு இறங்கிட்டு தானே இருக்கிறேன். இறங்கி தொலை. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி இறங்கு? அப்படியா? ஊட்டி விடுங்கடா. பாத்துறேன், வழியே மறைச்சிக்கிறேன். வாங்கடா. வண்டர்ஃபுல் ஃபால்ஸ். என்ன அழகா இருக்கு. ஏண்டா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம பிரின்சிபால் வந்திருப்பாரு நினைக்கிற? அட்டகாசமான ஸ்பாட்ரா மாமு. வண்டர்ஃபுல்டா. ஆஷா, என்ன? எவ்வளவு அழகான இடம் இல்ல? நான் உன்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கட்டுமா? ஒண்ணும் வேண்டாம். நீ போட்டோ எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், இது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தானே என்ன தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போறேன்டா, தூக்கிட்டு போறோம். நம்ம ஊர்ல இந்த பிள்ளையாரெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ஒன்னையும் தூக்கிட்டு போறேன்டா. பிள்ளையார் அப்பன தூக்குடா, தடியன குண்டன தூக்குடா. ஆஷா, ஆஷா,
என்ன எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க வரல, நாங்க இங்கேயே இருக்கோம். சரி, நீங்க அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரோம். அது அங்க போல வாடி, வாங்க. லவ்லி, ஃபென்டாஸ்டிக், ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், அதோ அங்க பாரு, வாட்டர் ஃபால். அது பக்கத்துல பாரு, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். அங்க போலாமா? மெதுவா மெதுவா. ஏய், பாத்து ஸ்லிப் ஆக போகுது. நான் செப்பல் கட்டிட்டு வந்துடுறேன். ஏய், சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது. ஏய், சீக்கிரம் வாடி வரியா? I'm just coming now. ஆஷா, ஆஷா, எங்க போனா? பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா, எங்கிட்டு போனாவ? அதான் எங்க போனா காணுமே. ஆஷா, 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 எங்க? ஆஷா, ஆஷா, ஆஷா. ஆஷா, யுவர் ஆனர், இந்த ரெண்டு குற்றவாளிகள் மிஸ் சுதா, மிஸ்டர் ரமேஷ் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இவங்களுடைய தாய் தகப்பை இவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலங்கிறதும் உண்மைதான். அதனால இவங்க காதல் தோல்வி அடைஞ்சதை நினைச்சு மனம் உடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சாங்க. இது ஒரு தவறான காரியம். சட்டப்படி இது ஒரு குற்றமாகும். இவங்க தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி சந்தேகத்தின் பேரில் இன்ஸ்பெக்டர் அசோக் இவர்களை கைது செய்திருக்கார். மேல இதற்கு சரியான ஆதார சாட்சியம் நம்ம கிட்ட இருக்கு. பணிவான என் வேண்டுகோள் என்னன்னா, கோர்ட்டார் இந்த வழக்குல தயவு செஞ்சு கருணை காட்ட வேண்டாம். இப்படிப்பட்ட தற்கொலை முயற்சிகள் நாட்டுல நடக்கவே கூடாது. அதனால யுவர் ஆனர், இந்தியன் பீனல் கோட் 309வது சட்டத்துப்படி தகுந்த தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த தீர்ப்பு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீதி ஜெயிக்கட்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ் சுதா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரால குற்றம் சாட்டப்பட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், இது எல்லாமே பொய் குற்றம்தான். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை காதலிக்கிறோம். நாங்க சந்தோஷமா பேசிக்கிட்டே ஏறிக்கிட்ட போனோம். அங்க கொஞ்சம் வழுக்கலா இருந்துச்சு. அப்ப என் கால் வலிக்குதான், நான் தண்ணியில விழுந்துட்டேன். இவங்க போய் சொல்றாங்க யுவர் ஆனர். நான் இவங்களை ஏர்ல இருந்து காப்பாத்த முயற்சி செஞ்சப்போ
இவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நான் விடல. நான் கஷ்டப்பட்டு இவங்களை தண்ணிக்குள்ள இருந்து கரைக்கு கொண்டு வந்தேன். இப்ப இவங்க போயிச்சதுனால தண்டனுக்கு பயந்து போய் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அசோக், உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா இல்ல ஆதாரம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சதையும் நீங்க அவங்கள காப்பாத்துறதையும் நிரூபிக்கிறதுக்கு. ஏஸ் யுவர் ஆனர், இந்த பொண்ணு முதல்ல சொன்னது என்னன்னா, ஏரிக்கரை ஓரமாக நடக்கும்போது கால் வைக்கத்தான் தண்ணியில விழுந்ததுன்னு. ஆனா யுவர் ஆனர், அங்க வைக்கலான இடமே கிடையாது. அந்த இடத்துல இருந்து சுமார் 20 இருந்து 30 அடி வரைக்கும் 2 அடி ஆழம் தண்ணி தான் இருக்குது. அந்த இடத்துல விழுந்தா உடம்பு நனைது கூட கஷ்டம். இந்த 2 பேரும் ஏரியின் நடுவில் ஆழமான இடத்தில் குதிக்க முயற்சி செய்தார்கள். கண்டிப்பாக இவங்க தற்கொலை செய்யத்தான் போனாங்க. அந்த ஏரிக்கரைக்கு நீங்களே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். இது ஒண்ணுதான் என்னோட சாட்சி. ஏன்னா யுவர் ஆனர், அந்த ஏரி எங்க கொண்டு வர முடியாது. சோ தட் ஐ ரிக்வெஸ்ட் யூ, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்களே அந்த இடத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜுன், நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டருடைய தங்கச்சி. நீங்க ஒரு ஃபேமஸ் ஜட்ஜுடைய பையன். உங்க அப்பா என்ன மருமகளா ஏத்துக்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆஷா, உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது. அவர் நம்ம காதலுக்கு நல்ல தீர்ப்பு தான் வழங்குவார். எங்க அப்பாவுக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே நான் பயப்படுறது உங்க அண்ணனுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன்? ஊரெல்லாம் உங்க அண்ணனை ரவுடி இன்ஸ்பெக்டர் தானே சொல்றாங்க. ஆஷா, உங்க அண்ணனும் எங்க அப்பா அம்மாவோ இல்ல அந்த கடவுளே கூட நம்ம 2 பேரும் பிரிக்க நினைச்சாலும் நீ மட்டும் என் கூட வர தயாரா இருந்துட்டா யாருமே பிரிக்க முடியாத இடத்துக்கு நாம போயிடலாம். அர்ஜுன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். அசோக், இந்த குழந்தைகளோட ஆசைகளையும் கனவுகளையும் நாம நிறைவேற்றி வைப்போம். கூடிய சீக்கிரம். கை கொடுங்க. கம்மா அசோக். ओम सच्चिदानंद